எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பங்கினுடைய விலை உயருது, ரைஸ் ஆகுது அப்படின்னா முக்கியமா அந்த பங்கு எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க. ரீசெண்டா வந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ல 428% நெட் ப்ராஃபிட் எடுத்திருக்கிறாங்க. இந்த ஒரு கம்பெனி 110% வந்த ப்ராஃபிட்டை விட அதிகமாகவே டிவிடெண்ட் அப்படியே கொடுக்குறாங்க. இந்த ஷேர் எந்த ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ். அது மட்டும் இல்லை, 110% டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கினீங்க அப்படின்னா இந்த டிவிடெண்ட் நீங்கள் பெற்றுக்கலாம். ரெக்கார்ட் டேட்டுன்னா என்ன டேட் அப்படின்னாக்க செப்டம்பர் 12க்குள்ள நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கினீங்க அப்படின்னா நீங்களும் டிவிடெண்ட் வாங்கிக்கலாம். நிப்பான் இந்தியாங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபெமிலியரான டாப் மோஸ்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. இந்த நிப்பான் இந்தியா ஏஎம்சியில் செபி ஒரு ஃபைன் போட்டிருக்காங்க. 2 lakh ஃபைன் போட்டிருக்காங்க. இது என்ன ரீசன் அப்படின்னா அதிகமாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால ஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இது செகண்ட் நியூஸ். பெரும்பாலான ஸ்விங் ட்ரேடர்ஸ் டாடா ஸ்டீலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் டேர்ம் ட்ரேடும் பண்ணிட்டு இருக்காங்க. டாடா ஸ்டீல் லாஸ்ட் ஒரு 1 monthல மட்டும் 11% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. முக்கியமா இந்த ஸ்டாக்கை நம்ம சேனலை தொடர்ச்சியா வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும். லாஸ்ட் இயர் அக்டோபர் மந்த்ல இந்த ஸ்டாக்கை நம்ம சொல்லியிருந்தோம். பிரேக் அவுட் ஆயிருக்கு. தொடர்ச்சியா டவுன் ஆன மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. கரெக்டா 126ல இருக்கும்போது நம்ம சேனல்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம் 175 வரைக்கும் அப்சைட்ல ரைஸ் ஆகும். கண்டினியூஸா நிறைய வீடியோஸ்லயும் டாடா ஸ்டீலை பத்தி நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். 175 டார்கெட்டு 184 வரைக்குமே அப்சைட் ரைஸ் ஆகி இப்போ மார்க்கெட் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. இது முக்கியமான ரீசன் என்னன்னா ஒரு பெரிய மெர்ஜர். இந்த கம்பெனி இன்னொரு கம்பெனி, அதாவது இந்தியன் ஸ்டீல் அண்ட் வயர் ப்ராடக்ட்ஸ், இந்த கம்பெனியினுடைய மெர்ஜர் ஆகுது. அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனி அப்படி மெர்ஜர் ஆகும்போது 1:10% வரைக்கும் ஸ்பிளிட் ஆகும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் கீழே ஃபால் ஆனால் கூட 140 135 இந்த ரீஜன் ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அகைன் அங்கேருந்து அப்சைடில் பவுன்ஸ் ஆகி டுவோர்ட்ஸ் 190 200 வரைக்குமே அப்சைடு ரைஸ் ஆகலாம். ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் அண்ட் ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் இந்த கம்பெனிஸ்க்கு இருக்கு. மிடில் ஈஸ்டையும் சரி, க்ரூட் ஆயிலையும் சரி, வேர்ல்டு மார்க்கெட்டையும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு முக்கியமாக பாதிக்கப்படக்கூடிய ஈரான் இஸ்ரேல் இந்த வார் என்ன ஆச்சு, இதை பற்றி வேர்ல்டு மீடியாவும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பிகாஸ் இந்த ஹமாஸ் லீடர் டெஹ்ரானில் ஈரானில் கொல்லப்பட்டதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட 12 days ஆச்சு. ஈரான் எந்த பதில் தாக்குதலும் பண்ணல. பட் வேர்ல்டு மீடியா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஈரான் கண்டிப்பாக பதில் தாக்குதல் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் ஜியோ பொலிட்டிக்கல் ரீதியாகவும் வெயிட் பண்ணி எந்த நேரத்தில் எந்த டைமில் அடிக்கலாம் அப்படிங்கிறத ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க பிளான் பண்ணுறாங்க. பிகாஸ் லாஸ்ட் டைம் ஏப்ரலில் ஒரே நேரத்தில் 300 மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணாங்க. யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஈரான் இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக, இந்த அளவுக்கு ஒரு பெரிய கண்ட்ரிஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக டெவலப் ஆன ஒரு கண்ட்ரிகிட்ட இந்த அளவுக்கு அக்யூரஸாக அடிக்கிறாங்க அப்படின்ட்டு யாருமே நினச்சி பார்க்காத அளவுக்கு ஈரான் அவங்களுடைய டிஃபென்ஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரோன்ஸ்லாம் லைக் தீப்பெட்டி தயாரிக்க தொழிற்சாலை மாதிரி அவங்க ட்ரோன்ஸ் அவ்வளோ டிஃபென்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பதில் தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. இந்த தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் ரைஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, வேர்ல்டு மார்க்கெட்டும் யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டெக்னிக்கலாக நிஃப்டி நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 months இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆச்சு. ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ண உடனே ஒரு ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆயிருக்கு. இப்போ இந்த முறை லாஸ்ட் வீக் ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஆன நிஃப்டி கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 daysமே இது கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகலை. ஸோ மார்க்கெட் ஒன்று இந்த பிரேக் அவுட் லெவலை அப்படியே மெயின்டைன் பண்ணுது. இன்கேஸ் மேலே ரைஸ் ஆச்சுன்னா 2 விதத்தில் மேலே ரைஸ் ஆகலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 2 விதத்தில் மேலே ரைஸ் ஆகலாம். ஒன்று, இந்த பிரேக் அவுட் இருக்குல்ல, அந்த பிரேக் அவுட்டோடைய ரீடெஸ்டிங், இந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு மார்க்கெட் அப்படியே கீழே ஃபால் ஆகலாம். ஒன்று. இன்னொன்று இந்த கேப் இருக்கு பாருங்க, ஹியூஜ் கேப் இருக்கா, இந்த கேப் ஃபில்லிங்காகவும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிட்டு இந்த கேப் ஃபில்லிங்லேருந்து திரும்பவும் மார்க்கெட் கீழே ஃபால். அப்போ எப்போ மார்க்கெட் ரைஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டே கேண்டலாவது 24,800க்கு எபோவில் க்ளோஸ் ஆகணும். ஸோ இப்படி மேலே ரைஸ் ஆகுதுலே, அப்படி ரைஸ் ஆகும்போது 24,550 அண்ட் 24,750 இந்த ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும்.
மார்க்கெட் இங்கிருந்து கீழே ஃபால் ஆகலாம். ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடில் 25,100க்கு மேலே ஒரு வீக்லி கேனலோ டே கேனலோ க்ளோஸ் ஆகும்போது மட்டுமே நம்ம வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட் நோ இதே பிரேக் அவுட் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. ஒரு நாள் அப் சைடு, ஒரு நாள் டவுன் சைடு, ஒரு நாள் அப் சைடு, ஒரு நாள் டவுன் சைடு, இந்த வேல தான் மார்க்கெட்டோட என்டையர் மூமெண்ட்டும் இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தோம், அதே மாதிரி தான் மார்க்கெட்டும் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரீக்வெண்ட்டாக அப் சைடு, ஒரு நாள் டவுன், ஒரு நாள் அப், ஒரு நாள் டவுன், ஒரு நாள் அப், இந்த ஒரு வேலை தான் மார்க்கெட்டுடைய மொமெண்டம் வந்து இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 24,550, 24,560ங்கிறது இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓவரால் சப்போர்ட்டுங்கிறது, பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 24,200 அண்ட் 23,900. ஓகே, இந்த பிரேக் அவுட் இருக்கு இல்லையா, இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான டவுன் சைடில் உள்ள சப்போர்ட்டுங்கிறது மினிமம் 23,650 இருக்கும். இந்த லெவல் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ட்ரெண்டாக இருக்கும். அது வீக்லி பேசிஸ்லேயே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 24,200, 23,900. அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,550, 24,750. ஓவராலாக இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்கும்போது ஆஃப்டர் ஆல் டைம் ஹைக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் கரெக்ஷன் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி ரைஸ் ஆகிருப்பாங்க, கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ராங் அப்சைடு ட்ரெண்ட் ரைஸ் ஆகுதா, இந்த மாதிரி இது வந்து ரைஸ் ஆகலை. வித்தின் இந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கொடுப்பாரு. என்டையர் ட்ரேடிங்கும் இதுக்குள்ளே தான் நடக்குதா. இப்போ இதில் பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒன்று அப் சைடு, இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணோடனே மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது, அகெயின் ரெசிஸ்டன்ஸ், அகெயின் ஃபால், அகெயின் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு அகெயின் ஃபால். அப்போது ஓவரால் மார்க்கெட் வந்து வித்தின் இதுக்குள்ளே தான் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆனால் கூட மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகலாம், 51,600 இந்த ரீஜன் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே தான் பேங்க் நிஃப்டியும் ட்ரேட் ஆகுது. அவலியில் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், லாஸ்ட் 3 டைம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுதா. இதில் பாருங்கள், லாஸ்ட் 3 டைம்ஸ் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 50,700. செகண்டு, இதை நம்ம எப்படி அனாலிஸ் பண்ணணும்னா, இங்கேருந்து வரக்கூடிய இந்த ஹவலியில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டு, இதுவும் வந்து நீ பிரேக் அவுட் ஆகலை, கரெக்டாக எங்கே மீட் ஆகுது பாருங்கள். இப்போ மார்க்கெட் வந்து 50,700க்கு மேலே ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சலாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்போர்ட் ஆனது இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதே நேரம் ஓவரால் டவுன் ட்ரெண்டும் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. அப்போ 50,700ங்கிறது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த வாரம் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸு, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ட்ரெடண்ட். இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ரீசெண்டாக சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருந்தது, ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடில் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஈவன் ஹரிசான்டலில் வச்சிருந்தா கூட பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி பாருங்கள். அப் டு கரெக்ஷன் வந்து 6,000 வந்தால் கூட திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நம்ம பார்க்குறது கோரமெண்டல் இன்டர்நேஷ்னல். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓவரால் கன்சால்டேஷன் ஆகி கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 மந்தாகவே இந்த கன்சால்டேஷனில் இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஒரு பிரேக் அவுட், ஸ்ட்ராங்கான அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேர்டு வந்து கே ஃபின்டெக். இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இன்ட்ராடேல 1 or 2 days ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக் வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. ஃபோர்த் வந்து இதுவுமே இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறவங்க வாட்ச் பண்ணி பாருங்க, காட்ஃப்ரை பிலிப்ஸ் இந்தியா. இந்த ஸ்டாக் வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. இதுவுமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஆர் இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஸ்டாக் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ரீசெண்டாக சைட்வேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆன ஸ்டாக்கு.
இந்த அப் சைடில் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகும். கிளியராக பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ இன்கேஸ் நாளைக்கு ஃபாலனா கூட அடுத்து வரக்கூடிய ஒரு 1 or 2 டேஸில் திரும்பவும் அப் சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ இந்த 4 ஸ்டாக்ஸை வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் அதே போல தான் என்டையர் டேவும் இதுக்கு மேலே வந்து நகரல. ஸோ ஓவராலாக நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஸ்டில் நோ ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ள ஆஃப்டர் ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது. இன்னும் அப் ட்ரெண்டாக மாறல. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இப்போ நான் வச்சிருக்கிறது வீக்லி டைம் ஃப்ரேம். இந்த வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு கிளியராக புரியும். ஓவரால் அப் ட்ரெண்டில் சைட்வேஸ் அப் ட்ரெண்டில் மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட் லெவலில் ட்ரேட் ஆகுதா? சப்போர்ட் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு அகெயின் மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகுது. இது வந்து ஒரு பாசிட்டிவ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சரில் கம்ப்ளீட்டாக லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாகவே இங்கேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ரைஸ் ஆகுது, அகெயின் கம்ப்ளீட்டாக ஃபால் ஆகுது, இப்போ அகெயின் ரைஸ் ஆகுது, அகெயின் ஃபால் ஆகுது. அப்போ இந்த இதை கனெக்டிவிட்டியை கனெக்ட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இந்த ரைஸ் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகலாம்? டுவர்ட்ஸ் 6,900 வரைக்குமே அப்சைட் ரைஸ் ஆகலாம். வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. சரி, இதை வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்துருக்கும். டேல வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல கிளியராக ஒரு டபுள் பாட்டம் ஜோன் எடுத்திருக்கா. சரி, மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஜோனில் இன்வெஸ்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பை பண்ணியிருக்கிறாங்க. ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்தில் மார்க்கெட் ரைஸ் ஆகிருக்கு. அதே சேம் ஏரியாவில் வரும்போது திரும்பவும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகுது. அப்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா ஓவரால் ஸ்ட்ரக்சரில் வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இதை கனெக்ட் பண்ணும்போது 6,550 6,560 இந்த ஜோன் வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓவரால் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து இந்த ட்ரெண்ட் இன்கேஸ் இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டுவோர்ட்ஸ் 6,900 வரைக்குமே அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஓவரால் ட்ரெண்டுடைய சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகுது. டே வைஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் ஜோனில் இருந்து மார்க்கெட் அப்சைட் ரிவர்சல் ஆகுது. பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பை ஆன் டிப்ஸில் இன்கேஸ் மார்க்கெட் கீழே பாலானா கூட பை ஆன் டிப்ஸில் வந்து இருக்கலாம். ஃபைன், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் எடுத்துக்கூடிய ஸ்டாக்ஸில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணுனாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.